நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆமாம், அணையை பார்க்குறதுக்கு யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, எப்படி இருக்குது ஃபாரஸ்ட்டில், இங்கே எவ்வளோ மின்சார உற்பத்தி ஆகுது, எவ்வளோ ஜனங்களுக்கு அவுட்புட் எவ்வளவு, இன்புட் எவ்வளவு, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சில அட்வைஸ் கொடுக்கணும் CCFக்கு. அதனால் அவருக்கு பார்த்தோம்னா தானே சொல்ல முடியும் டேரெக்டாக. இப்போ ஃபாரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அதுக்கு உள்ள இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ ஃபாரஸ்ட். வேற என்ன? ஆமாம், அவங்க அதெல்லாம் அடுத்த ஆண்டு பாருங்கள், இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கும், எல்லாம் நிவர்த்தி பண்ணி கிளியராக ரோடு போட்டு எல்லா மக்களும் பிரச்சனை இல்லாமல் முதலமைச்சருக்கு மிகவும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக மக்கள் இருப்பார். சொல்லிட்டு வந்து மணிமுத்தாறு அருவி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, வனப்பெற்று, அதுக்கு மின்சாரம் இல்லாமல் ரொம்ப இதாருன்னு சொல்லி அவங்க அது சொல்லியிருக்காங்க. அது உடனே பண்ண சொல்லலாம், மின்சாரம்லாம் கொடுத்துருவாச்சு நம்முடைய ஆட்சியில். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே அது இப்போ அகத்தியர் ஃபால்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரோடு 1.72 அந்த ப்ரப்போசல் கொடுத்துருக்காரு. போட்டு பணத்துறை இந்த வருஷம் வருது, ஃபண்டெல்லாம் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிறது வந்து 40 பேர் தான் இருக்காங்க, வயசான ஆள் இருக்காங்க, மற்ற ஆளும் கீழே போயிட்டாங்க. மாஞ்சோலை வந்து இப்போ கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் இனிமேல் முடிவு எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு டிசிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வேறு நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் டீம் வேறு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதுபடி செயல்படும். ஆமாம், எதுக்கு அது அண்டர் கன்சிடரேஷன். முதலமைச்சரோடு கலந்து பேசி அது செய்ய வேண்டியது அவசியம். மணிமுத்தாறு பெரிய ஆறு, இங்கே இப்போ தண்ணி போகணும், அதுக்கு ஒரு டனல் அமைக்க வேண்டியது நிச்சயமாக. அது முதலமைச்சரோடு கலந்து பேசி தான் பண்ணணும், மத்திய அரசோடும் கலந்து பேசணும். அது இன்றைக்கி சொல்லியிருக்கோமே, யானைகள் துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ வந்து நம்மளுடைய அனுமதிக்கப்பட்ட புலிகள் காப்பகம், யானைகள் காப்பகத்தை தவிர மற்ற எக்ஸ்ட்ரா வெளி மாநிலத்திலேருந்து வருது, கர்நாடகா மாநிலத்திலேருந்துலாம் வருது. வேப்பனவல்லி திடீர்னு வந்து பார்த்தா கர்நாடகத்துக்கு யானை பூரா இங்கே வந்துருச்சு. அதனால் அப்புறம் விரட்டுறது ஒன்று, அப்புறம் DFO கஷ்டப்பட்டு விரட்டிட்டாங்க, போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இருக்குது. இனிமேல் நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ துப்பாக்கிலாம் கொடுத்தாச்சு, அந்த வனத்துறை அதுக்குரிய பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சிறப்பாக நடக்கும். எதை அதெல்லாம் காட்டுப்பண்ணியை வந்து நிச்சயமாக ஃபாரஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பொதுமக்கள் சொல்ல முடியாது. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. கன்சல்ட் பண்ண நிதித்துறை செயலாளர், நிதி அமைச்சரோட கன்சல்ட் பண்ணி அப்போ பண்ணக்கூடிய அவங்களுடைய டிமாண்ட்ஸ். அதான் இப்போ கொடுத்துருக்காங்க. நாங்கள் பரிசீலனை பண்ணி அது முடிவு எடுக்கணும். நிதித்துறை செயலாளர், நிதி அமைச்சரும் கலந்து பேசி முதலமைச்சர்கிட்ட கேட்டு அதை முடிவு எடுக்க முடியாது. வேட்டை தடுப்பு இப்போ அண்ணன் கூட சொல்லிட்டு வந்தார். வேட்டை தடுப்பு முக்கியம், அவசியம். அதனால் மிருகங்கள் வந்து வேட்டையாடக்கூடாது. அது வந்து தனிநபர் வேட்டையாடினா சரியாக வராது. அதனால தான் வேட்டை தடுப்பு காவலர்கள்னு போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது முதலமைச்சரோடு கலந்து பேசி என்னென்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணுமோ. ஃபாரஸ்ட் வந்து IFS ஆஃபீஸர்ஸ் 108 பேர் இருக்காங்க நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில், சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் ஒன்று நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் நல்ல எதிர்காலத்தில் நல்ல முறையில் நடைபெறும் ஃபாரஸ்ட். எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சும்மா அது ஏற்கனவே உடஞ்சி கடை கிடக்கு போங்க. ஆமாம், அணையை பார்க்குறதுக்கு யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, எப்படி இருக்குது ஃபாரஸ்ட்டில், இங்கே எவ்வளோ மின்சார உற்பத்தி ஆகுது, எவ்வளோ ஜனங்களுக்கு அவுட்புட் எவ்வளவு, இன்புட் எவ்வளவு.